வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுங்க. இப்போ தேன் எடுக்க போகிறோம். அப்படியே அந்தந்த கஸ்டமர் பேர் சொல்லியே ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலையில் தான் எடுக்க போகிறோம். என்ன பூ அப்படின்னா சீத்தப்பூன்னு சொல்லுவாங்க. சீத்தப்பூ. வெச்சிலியா டார்டிலிஸ் இங்கிலீஷ் நேமு. அக்காஷியா டார்டிலிஸ்ன்னு நேம் இருந்துச்சு. அக்காஷியா ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஆனால் வெச்சிலியா டார்டிலிஸ்ன்னு சொல்லி ஒரு சில சயின்டிஃபிக் ரீசன்ஸ்னால பேரை மாற்றி வச்சுருக்காங்க. இப்போது வெச்சிலியா டார்டிலிஸ். அந்த பூவையும் நான் காமிக்கிறேன். வைல்டு ஃப்ளவர் இது நீங்கள் இதெல்லாம் வளர்த்த முடியாது. ஐயா தான் தோட்டத்துக்காரு. ஐயாவோட லேண்டு தான். ஸோ போகிறோம், வாங்க தேன் எடுக்க போகிறோம், பார்க்கலாம். இன்னும் 2 hours ஆகும் எப்படியும். நன்றிங்கய்யா, வேறு வந்து பார்க்குறேன். பாருங்கள், இந்த பூவுமே இருக்கும். இப்போ உங்களுக்கு எடுக்க போகிறோம்ல, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பூவுமே இருக்கும். ஆவாரம் பூ. நிலாவரே இருக்குது. நிலாவரை இருக்கா? எங்கே காமிங்க பூவை. நிலாவரை. ஆடாடாடா, இந்த பூவா? நிலாவரை. இந்த சாமிக்கு தான் வைப்பாங்களே, இது நிலாவரை. ஓகே, பாருங்கள் நிலாவரை பூ இருக்குது. சரி, இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னா, யூஸ்வலாக ஒரு சிலர் கேட்குறாங்க எல்லாத்தையும் ஒன்று தானே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. எல்லா ஆப்பிளும் ஒன்று கிடையாது, எல்லா மாம்பழமும் ஒன்று கிடையாது. மாம்பழத்தில் செந்தூரம் இருக்குது, மல்கோவா இருக்குது, பங்கனப்பள்ளி இருக்குது, எத்தனை மாம்பழம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ வித்தியாசம் வருது. அப்போ எந்த பூவிலேருந்து எடுக்குதோ அதுக்கு தகுந்த பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். முட்டாள்தனமாக பேசுகிறாங்க ஒரு சிலர். அவங்கள போய் நான் முட்டாள்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஹேட் கமெண்ட்ஸு அந்த மாதிரி வரும் முட்டாள்தனமாக. அதனால் அவங்கள முட்டாள்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த பிரதிபலிப்பு எல்லாமே இருக்கும் தேனில். இதுக்கும் மருந்து சேர்க்கை செஞ்சுருக்கோம், அதுக்கும் மருந்து சேர்க்கை செஞ்சுருக்கோம். இந்த சீத்தப்பூ இருக்குது பாருங்கள், அதுக்கும் மருந்து சேர்க்கை செஞ்சுருக்கோம். அதிலிருந்து தேன் எடுத்துருக்கோம். அந்த பிரதிபலிப்பு அதில் இருக்கும். வாங்க காமிங்க. ஏன் அவங்க முட்டாள்னு சொன்னோன்னா, ரிசர்ச் பேப்பர்ஸ் கொடுத்தாலும் படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. நம்பாமல் இல்லை, ஏதாவது விதண்டாவாதம் பேசிட்டே இருந்தாங்க. அதனால் அப்படி சொல்கிறேன். அவங்க அறிவாளியாக இருந்துட்டு போகிறாங்க. வாங்க, இதுதான் சீத்தப்பூ. இதுதான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிற தேனில் அற்புதமான பூவு, அற்புதமான தேன் இது. இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா செடியே ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதுக்கு மேலே சீத்தப்பூன்னு ஒரு பூ பூத்திருக்கு. ஐயா, குச்சி இருக்கா? இல்லை, பூவை காமிக்கலான்னு பார்த்தா பூ அப்படி காமிச்சாலும் தெரியும். பிடிச்சி இழுத்துட்டா தெரியும், பக்கத்துலேயே தெரியும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீத்தப்பூ. பழைய நேம் வந்து அக்காஷியா டார்டிலிஸ். இப்போ வந்து வெச்சிலியா டார்டிலிஸ்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க சயின்டிஃபிக்கலி. இந்த பூ தான் மேக்ஸிமம், இந்த பூ தான் இருக்கும் ஃபுல்லாக இந்த மரம். எடுத்து அப்படியே அதை காமிச்சு இதை பாருங்க. அப்படியே என்ன காமிங்க. இதான் வெச்சிலியா டார்டிலிஸ். இது ஃபுல்லாக பூத்துருக்குது. இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, அது எப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த பூ தான் தெரியுது? அந்த பூ தான் பூத்துருக்கு. வேறு எதுலேருந்து வந்திருக்கோம்? 2 பாக்ஸ் வச்சுருக்கீங்க. ஒரு பாக்ஸுக்குள்ளார ஏன்னு ஒரு ஐட்டம் இருக்குது. பிக்கு அதிலிருந்து தானே பிங்கிற பாக்ஸுக்குள்ளே எம்டியாக இருக்குது. ஏலேருந்து பிக்கு போயிருக்குன்னு நான் சொல்கிறேன். வேறு எங்கேருந்தும் வேறு எந்த பாக்ஸுமே இல்லைன்னு சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஸோ இது பாக்ஸ் ஏ. இந்த பூ தான் இங்கே பூத்துருக்கு. இதை தவிர வேறு எங்கேயும் தேன் பூச்சி எடுத்துருக்காது. ஸோ இதிலிருந்து தான் எடுக்கும். இதில் மேயறதையும் நாங்கள் பார்ப்போம் காலையிலலாம். இதுதான் இந்த பூ. இதனுடைய சுவை நமக்கு தெரியும். வாங்க போல் ஒன்றும் போகணும். இதெல்லாம் மேயும், தேன் பூச்சி மேயும். ஆனால் பிரதானமாக இது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதானமாக வெச்சிலியா டார்டிலிஸ் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பூத்துருக்கு. இது ஃபுல்லாக பூத்துருக்குது. ஆனக்கத்தாழை செடி. இது வயக்காடு. இது வயக்காடு. ஏன் இந்த மாதிரி பகுதியிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேன் வந்து பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும். எந்த பொருளுமே பார்த்திங்கன்னா பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும். தேன் வந்து ஒன்றுமே அதுக்கு சென்சிட்டிவ். இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கான பலன் நிறையா கிடைக்கும். தேன் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபுட்டு. ஆஃப்டர் ஆல் சுகர் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. சுகர்னால் நேச்சுரல் சுகர். சுக்ரோஸு, ஃப்ருக்டோஸு, குளுக்கோஸு 3 சேர்ந்தது தானே தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை.
லட்சக்கணக்கான பேர் ரிவ்யூஸ் இருக்குது இதில். அது எல்லாத்தையுமே பற்றி நான் பேசுவேன். வெயில் உங்களுக்கு மாறி மாறி அடிக்குதா? நம்ம ஊரில் வெயில் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு மாதிரி இருக்குது. கிளைமேட் சேஞ்ச்னா நம்ம ஆள் கூப்பிட்றதே கிடையாது. எதுக்கு நீ வர அப்படின்ற, எதுக்கு நீ வர அவர் முடிச்சுக்கணும் நினைக்கிறாதீங்க. லோகோ நாச்சி லோகோ இதுதான் கெட்டப், இதுதான் கெட்டப். பாருங்க இதுதான் காட்டு வாழ்க்கை. வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பழம் சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். கள்ளிப்பழம் எடுத்து சாப்பிட்ருக்காரு. வாங்க சாப்பிடலாம். இது கள்ளிப்பூ. அதாவது கள்ளினா சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கள்ளி, சப்பாத்தி கள்ளி பூ பூத்துருக்குது பாருங்க. வாங்க, இது எல்லாத்தோடைய பிரதிபலிப்பு இருக்குங்க. அதுக்கு தான் ஒரு வைல்டு ஃப்ளவரில் எடுக்கணும். இந்த பூ என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மகரந்தமெல்லாம் இருக்கும் இந்த தேனில். இந்த செடி என்ன அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பூ பூத்துருக்கு. ஸோ இதெல்லாம் பிரதிபலிக்கும். லோகு பழுத்திருக்கா? லோகு படுத்துருக்கு. அரப்பழம், அரப்பழம் சாப்பிட்லாம்ல? சாப்பிடும். ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம். பழுத்திருக்கு, நல்லாவே பழுத்திருக்கு லோகு. வயிற்றால பிச்சுக்கிட்டு போது பாருங்க. ஆமாம், 2 பழம் சாப்பிட்டா அப்படியே நின்று. அப்படியா? தார் உண்டை போட்டு அடைச்ச மாதிரி இருங்க. இது அவ்வளோ பவர் இருக்குது இதில். அப்பத்துக்கு கிடைக்காது இது. ஆனால் ஜூஸ்லாம் போட்டு வைக்கிறாங்கண்ணே. அதில் ஒரு முள் இருக்கு, அலங்காம. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் எடுத்துக்கலாமா? பாருங்க, இதனுடைய பிரதிபலிப்புலாம் இருக்கும். இந்த முள் ஸ்டார் முள் சாப்பிடலாம்ல? தாகம் செம்மையாக அடங்குது. இனிப்பா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். வச்சிரு, வேற லெவலில் இருக்குது. தண்ணி குடிக்க வேண்டியது இல்லைங்க. இந்த பழம் இருந்துச்சுன்னா அதிகம் ரோஸ் கலர் ஆயிடுச்சு. கையெல்லாம் கழுவிடும்பா, வாயில் கொப்பிச்சிடுவேன். கையெல்லாம் கழுவிடுவேன், வாயில் கொப்பிச்சிடுவேன். தேன் எடுக்கும் போது ஃபுல் நீட்டாக தான் எடுப்போம். செம்ம கெட்டப்பில் இருக்கிறீங்களா நீங்கள்? தலைக்கு ஏன் என்ன போடலாண்ணா? நீங்கள் என்ன போட்டு உடம்பு உடம்பு பாறையிலே உட்காந்துருக்காருங்க. பாருங்க, அவர் உட்காந்துருக்க பொசிஷனே தெரியும். இவர் தான் எங்கள் உடம்பு. வளர்த்தீங்களா? அவர் பாறையிலேருந்து டக்குன்னு குதிப்பார். அங்கே குதிப்பார், அங்கே குதிப்பார். நம்மளாம் 2 காலில் நடந்து போமா, அவர் ஏறுறது இப்படி தான் ஏறுவார். அந்த மாதிரி அவர் வெதர். இது சொல்லிடுறேன், ஸ்பெஷல் நெக்டர் ப்ராமிஸ் பண்ணல அவங்களுக்குலாம். இது வந்து இப்போ எடுக்க போகிறது வந்து பரோஹனி. அதேமாதிரி மலத்தேனும் எடுக்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா தான் போட்டு புளிவோம். ஒன்று புளிவோம், இல்லைனா கட் பண்ணி உள்ளே போட்டுருவோம். அதை நான் சொல்லிடுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நெக்டார் ஸ்பெசிஃபிக்கு. எல்லாமே ஒரே பூலேருந்து தான் வந்திருக்கும். இதே மலையிலிருந்து தான் எடுக்கிறோம். ஸோ நெக்டார் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் கொடுப்போம். வாங்க போகிறோம். இது நீ பக்கத்தில் போய் எடுக்க வேண்டியது இருக்கும் அவர் எடுக்கிறதுல. ஆச்சி, உங்கள்கிட்ட பீடி வாங்குவீங்கன்னா எப்படி வாங்கிக்கோங்க. ஏதாவது விஷக்குழல் இதுன்னு சொல்லிடுங்கண்ணாச்சி. எப்பவுமே ஒரு குச்சி வச்சுட்டு தான் நல்லது. வருது இல்லை, அதில் ஓடித்தானே இருக்குது. அங்கே முள் ஃபுல்லாக முள். பப்பி வரலையா? வாங்க போகலாம். வந்துட்டேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏறது ரொம்ப கஷ்டமாச்சு எனக்கு. தூக்கிறீங்களாண்ணா? கவர் கொடுங்க. கவர் இதையும் வச்சுருங்க. பண்ணு. பாறை உழுவாமல் இருந்தா சரி. பாறையில் எங்கே நிற்கிறோம் பாருங்க.
அப்படியே போகலாமா? ஓகே ரைட். அப்படியே தான் எடுக்கிறாங்கப்பா. நீங்கள் அப்படியே திரும்பினா அவங்க எடுக்கிறது எடுத்துக்கலாம். உளுந்துராத டே செஞ்சு. கேக்குதா? எங்கே கூப்பிட்டீங்க? இருக்கா? இது மட்டும் நினைக்கிறேன். இந்த பக்கம் ரைட் எவ்வளோ ஓரளவு கிடச்சிதானாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல. அப்படியே எனக்கு திருப்பி போட்டு அப்படியே ஒன்றா புரிஞ்சுக்க வேண்டியதான். கம்மியாக தான் வந்துடும். ஸோ மறுபடியும் புழுராட்டில் அதிலே உள்ளே வச்சாச்சு. நமக்கு தேன் கொஞ்சம் கம்மியாக தான் இதில் கிடச்சிதுங்க. அப்படியே இதே மலையிலே மேலே மலை தேன் எடுப்போம். ஸோ அதில் கொஞ்சம் நமக்கு நிறையா கிடச்சிடும். அந்த பீஸ் எல்லாம் தூக்கி வெளியே சேவ் பண்ணி வச்சுட்டு கிளம்புறோம், கீழே இறங்குறோம். அப்படியே பார்க்கலாம். ஸோ நைட்டு 4 மலை தேன் கூட்டு எடுக்க போகிறேனே. இந்த மலை தானே? ஆமாண்ணா, இந்த மலை தான். ட்ரோன் ஷாட் காமிக்கிறேன், எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ காமிச்சிடுறேன். நைட்டு தான் எடுக்கிறோம், அதனால் நான் நைட் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த நைட் எடுக்கிறது என்னென்னா டபுளாக கிடைக்குங்க. எங்களையும் கிடைச்சால பகலில் வந்து கொஞ்சம் கம்மியாக கொட்டும். ஆமாம், பகலில் ரொம்ப கிடைக்கும் எல்லாத்தையும். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் பகலாக இருந்துன்னு சொன்னால். நைட்டாக இருந்துன்னு சொன்னால் 4 கூடு அழிச்சு அடிக்கும் போது ஒரு கூடாக இருந்தால் கூட இப்போ எடுத்துடலாம். ஒரு கூட இருந்தாலும் டக்குன்னு எடுத்துடலாம். 4 கூடு அப்படி கிடையாது. பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நைட்டுமே கவர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ட்ரோன் ஷாட் எப்படி அந்த கூட்டை காமிச்சிட்றேன். இப்போ இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா அப்படியே ஜாலியாக படி தூங்குவாங்க இங்கே. அதுக்கப்புறம் எங்களை கீழே விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மேலே போய் எடுத்துகிட்டு வருவாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா எடுப்போம். ஆனால் இப்போ எடுக்கிறது பட்டுன்னு எடுத்துருவாங்க 1/2 hour. ஏன்னா சரி, ட்ரோன் ஷாட் காமிக்கிற பாருங்கள். தேங்க்யூ. போலாமா? வாங்க, நீங்களும் கொஞ்சம் கடி வாங்குங்க. வேற ஏதாவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. கடி வாங்குறது குட்டை அடி. தம்பி தான் கொஞ்சம் கடி வாங்க ஆசைப்படுறாரு. ஆமாம், இல்லை எண்ணத்தை பெருசா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்படிங்கும் போது தம்பி பக்கத்துல இருந்தா தானே தெரியும் அதோட பவர் எப்படி. தம்பி வேணா கூட்டு போய் தம்பி வேணும் போர் படையாட்டு எல்லாம் ரெடியா இருக்கும். நான் பக்கத்துல போனேனே கூட சொன்னீங்களா போன தடவை ட்ரோன்ல போகையிலே காட்டு அதுலயே தெரிஞ்சு போயிடுது. ட்ரோனவே வந்து டம் டம்னு எப்படி அடிக்கும் பாத்தீங்களா?
ஆமாம் அடிக்கும். அது அவ்வளோ பக்கத்தில் விடல நான் இந்த தடவை சும்மா எடுக்க வரைக்கும் கொஞ்சம் போர்க்களம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் தான் கம்முன்னு ஆஃப் ஆகும். அதான் நம்மளை காலி இது கொஞ்சம் எண்ணத்தை பெருசாக பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கமெண்ட் பண்ணுறதா சொன்னாங்கல்ல, தம்பியும் ஒருத்தர். அப்படிங்களா? அது அப்புறம் அவருக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க. ஏன்னா கேமரா பண்ணோம், நாளைக்கு அவருக்கு டெஸ்ட்டுக்கு ஒரு சின்ன ட்ரோனில் காமிக்கிற பாருங்க. போதாமாவா ட்ரோன் எடுக்கட்டா? நீ ஈக்கோமோ கரெக்டாக வைக்கல போல. ஓகேவா? சரி. இன்னொரு 2 hours கழிச்சு தாங்க எடுப்போம். அது வரைக்கும் எல்லாம் ப்ரிப்பரேஷன் போயிட்டு வெயில் அடங்கணும், வெளிச்சம் குறையணுங்கிறக்கா. ரெண்டு நெத்தில் இருக்கிறோம்மா, அந்த மழை குடிக்க மழை போய்க்கலாம். அது வந்து ஒரு ஃபீட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அது சொல்லுமா, அது அதே உட்காந்துருங்க. ரைட்ண்ணே, சூதானமா உட்காரதுக்கே சூதானமா போயிட்டு வராது. எவ்வளோ சூதானமாக போயிட்டாங்க, ஜாலியாக போயிட்டாங்க சூதானமானே. போகிறீண்ணே, பார்த்து போங்க. நன்றி. தொழுவு போடுறேன். ஸ்லிப்பரியாக இருக்கு. கிளம்பிட்டாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்ததுமே உங்களுக்கு பேக் பண்ணி போட்டு காமிச்சிட்றேன். மார்னிங் ஃபில் பண்ணுறேன்னா இப்போ ஃபில் பண்ணுறேன்னா எனக்கு தெரில, ஆனால் ஃபில் பண்ணி எல்லாமே உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தேன் தான், அதை நான் உறுதிப்படுத்தி உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிச்சிட்றேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க பாகு தானே காய்ச்சிறாங்க இருந்து அப்படின்ட்டு. வாங்கிட்டு பேசு இல்லையா, பேசாமல் இருக்கு. இங்கே வந்து உட்காந்து பாகு காய்ச்சணும்லாம் இல்லை, எங்களுக்கு அதை விட ஈஸி இதை எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு என்னென்னா டைம் ஆச்சு, தொழுதுட்டு அதுக்கப்புறம் தேன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை முடிச்சுட்டு ஒரு தொழுகை இருக்குது, தொழுதுட்டு ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் தொழுதுட்டு டேவுக்கு ஃபுல் க்ளோஸ் பண்ணிக்குவேன். பார்க்கலாம் இங்கே அப்புறம் தொழுகிறது அப்படின்னு கேட்டால் தொழுகணும். எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் நாங்கள் தொழுது தான் ஆகணும். ஸோ பிரதர் பார்த்தீங்கன்னா டிம் லைட் ஆகிடுச்சு, அவ்வளோ. இதுக்கு மேலே எடுக்க போகிறாங்க தேன், நைட்டு தான் எடுப்பாங்க. டைம் ஆகிடுச்சு, இன்னொரு 20 minutes எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஆக்சுவலாக கேமராவில் இன்னும் கொஞ்சம் லைட்டை வந்து நிறைய சேகரித்து கொடுக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக தெரியும். இங்கே நல்லாவே டிம் ஆகிடுச்சு, லைட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள், சன்செட் பார்த்தாலே தெரியும் அந்த பக்கம். ஓகே, ஸோ இப்போது மேலே போயிருக்காங்க, எல்லா கேமும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி ட்ரான்ஸ்பரண்ட்டாக காமிச்சிட்றேன். 2 உறுதி, சுத்தமான காட்டுத்தேன், பண்ணை தேனல்ல, அதே சமயம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் எடுக்கல, 2வது கலப்படம் செய்யப்படல. 2 காப்பாற்றிட்டு தான் இருக்கும். ஹேட்டர்ஸ்க்கெலாம் நாங்கள் பதில் சொல்கிறதில்ல. இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, என்ன கிளாரிட்டினாலும் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா தேன் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஃபுல் கும்முரிட்டில் நின்றுட்டுருக்கேன். நிலா வலிச்சோம் பாருங்கள், அது நிலா. ஓகே, பாதி நிலா தான் வந்திருக்கு.
அப்படியே நான் அனுப்பிச்சப்போ எங்கே நின்று அங்கே தான் நின்றுட்டுருக்கேன். அப்படியே இந்த பக்கம் சிட்டி, ஐ மீன் சிட்டி இல்லை, அந்த பக்கம் ஊரா நிலா, இந்த மலை தெரியுதான்னு தெரில இருட்டில். மணி வந்து 8:30 ஆகுதுங்க. 6:30க்கு போனாங்க. தம்பி வந்து கேமரா பண்ணிகிட்டு இருந்த தம்பி கார் ஏதோ ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்ட்டு போய் பார்க்க போனார். அப்படியே அங்கேயே அனுப்பிச்சிட்டேன். அங்கே தான் இருக்கார். சரி மறுபடியும் இவ்வளோ தூரம் வர வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ தனியாக தான் நின்றுக்கிறேங்க. நான் ஒரு சில சமயம் யோசிக்கிறது உண்டு. என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஒரு பக்கம் தேன்லாம் எடுக்க போவேன், பூட்டானு அங்கெல்லாம் போயிருந்தேன் பாருங்கள். ஊருக்கெலாம் வந்துட்டு என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இந்நேரத்தில் அந்த இடம் இப்போ எப்படி இருக்கும், எவ்வளோ அமைதியாக இருக்கும். நாம் இருக்கும்போது கெஸ்ட்டாக இருந்தோம், கெஸ்ட்டாக இல்லைன்னா அங்கே அந்த நேரத்தில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறது உண்டு. அப்புறம் இந்நேரம் கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. அதாவது வேலையை செஞ்சுட்டே இருக்கும்ல அப்படின்லாம் நான் யோசிக்கிறது உண்டு. ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. இப்போது யாருமே இல்லாதப்ப தன்னந்தனியாக, ஐ மீன் இந்த மலை மட்டும், இந்த மலையில் என்ன நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. இந்நேரத்தில் 8 மணி 9 மணிக்கு இயற்கை அதனுடைய வேலையை செஞ்சுட்டே தானே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்கிறது உண்டு. இந்த மலை இப்போ எப்படி இருக்கும், 9 மணிக்கு 8:30 மணி 9 மணிக்கு இந்த மலை எப்படி இருக்கும் நேரத்துக்கு யாருமே இல்லாமல் அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. இப்போ நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். அதே மாதிரி சூழ்நிலையில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ தேன் எடுத்துகிட்டு இருக்காங்க, வருவாங்க கொஞ்சம் நேரத்தில். வந்தது உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்கலாம். ஓகேங்க, நம்மளால் ஒன் டாப்பில் இவர் தான் உடும்பு ஏறி எடுக்கிற ஆள். நீங்கள் தானே ஏறினீங்க? கலக்குவார். இருந்துச்சானே தேனே? பார்த்துக்கலாம். என்னாச்சு? இந்த போய் சீரம் முள்ளுண்ணா. எதுவும் அடிக்கடி புள்ளி இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரைட்டு, நம்மளுங்க வரட்டும் விடுங்க. வந்துட்டாங்களா? இன்னும் தூரமாக வராங்களாட்டிருக்குது. நீங்கள் வரப்போறான்னு வந்துட்டீங்களாட்டு இருக்குது. ஆமாண்ணா, அது லைட்டு வந்துட்டாங்க. நான் லைட் வச்சா கண்ணு கூசேன். ஓ, லைட் அடித்தா கண்ணு கூசுமா? நான் இதுக்குள்ள நம்ம சவுதம் வந்துட்டுக்கலாம். சரி, நம்மளால் வர பாருங்கள் என்ன கிடச்சிதுன்னு பார்க்கலாமா? தேனே ஐயா, நம்ம லோகா லோகனே எப்படி இருக்கிறீங்க? வாங்க, என்ன தான் பண்ணீங்க பாருங்க. தேன் கிடச்சிருக்குதுங்க. ஓகே, இதெல்லாம் நாளைக்கு போட்டுருவோம். கீழே வடிஞ்சிருக்கும், கொஞ்சம் நல்லாவே வடிஞ்சிருக்குது. இதெல்லாம் நாளைக்கு பகலில் போட்டுக்கலாம்னே. அதுலேயும் இருக்கா? ஏன் காலையில் போட்டுக்கலாம்னே, பகலில் பேர் போட்டு எழுதி. இல்லைன்னா ஏன் என்ன சொல்கிறீங்க? இப்போவே போடுறது என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காலையில் போட்டுடலாம்ண்ணா ட்ரே வச்சு. சரி, அப்போ நாளைக்கு மத்தியானத்துக்கு இவங்க காலையில் வந்து பார்க்கட்டோம்னா, காலைல பசங்களை விட்டுட்டு நாம் அங்கே ஃபில் பண்ணிடலாம். தோப்பில் இதுலேயே உட்காந்து மத்தியானத்துக்கு மேலே வந்துக்கலாம். நாம் தேன் அடிக்கிறது வந்து நாம் நேரில் வந்து எடுத்து பசங்களை விட்டு தேட சொல்லிடுங்க. நீங்கள் காமிங்க உண்டான அது இருக்கு பாருங்க. தேர் தூக்கி ஆகணும். இல்லை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, உள்ளே ஃபுல்லாக வடிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய இருக்குது பாருங்கள் தேன். இதில் நிறையா வச்சுருக்குது, உள்ளே வடிஞ்சிருக்கும். அவ்வளோதானே? எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு 20 கிலோக்கு மேலே வரும். 20 கிலோ வந்துடும்ல? ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். எடுக்கிறதா ரெடி பண்ணிக்கலாம். ரைட்டு, பார்த்துலாமா? போகலாமா? ஓகே, ரைட் ரைட். தண்ணி எடுத்துங்க, தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துக்கங்க. தம்பி பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டான். காலையில் ஊற்றிடுவோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை. அதுவாங்க, இது பயங்கர சருவலான பாறை, சறுக்கலான பாறை. ஓகே, ரைட்ண்ணா. இது ஷார்ட்டு கிடச்சதா கோப்ரோவில்? முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருப்பீங்க. பார்த்துக்கலாம், அது பரவாயில்ல. என்னன்னா ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஃபோனு 2 கையும். ஓகே, ரைட், போங்க போகலாம். போங்க, பாம்பு இது இருக்காதுல்ல? வாங்க, நான் சுற்றி அதுக்காக வாங்க மாட்டேன். நாங்கள் தனியாக இருக்காது பாருங்க. அந்த மாதிரியே நம்ம விடக்கூடாது. ஏன்? அது ஆகாது. தனியாக இருக்க மாட்டீங்களா சார்? இருக்க மாட்டேனோ? ஏன்? அது அப்படியே பழகி போட்டு கூட அரை ஒத்துருந்தா போதும்.
இந்த மலையை அங்கிட்டே போய் வந்துடலாம். நீங்கள் வேற ஒரு குடும்பஸ்தர், நீங்கள் உங்கள் ஒய்ஃபு ஐயோ இது மாட்டிச்சு. விட்டு போட்டு ஜூட்டு கிளம்பிடுங்க. ஒய்ஃபு பாப்பா கூட தான் இருக்கணும் உங்களுக்கு. நானும் இப்படி தான். என்னன்னா கேமராவும் பார்த்து வர வேண்டியது இருக்கா, அதனால கொஞ்சம் கொடுக்க மாட்டேங்குது. மக்களே போனால் சிரமமாக இருக்குது மக்களே. ஏங்க என்ன சார், நம்ம மறந்துட்டீங்களா அதெல்லாம்? வந்துட்டோமுங்க. மலையை விட்டாச்சு. ஒரு நிமிஷம். பிரதர் சுரேந்தர் நடேசன் தஞ்சாவூர் உங்களுக்கு தான். கொஞ்சம் ஹைவ் போட்டுட்டேன், தம்பி ஷார்ட்ஸ் ஃபார்மில் எடுத்துட்டான், அதனால் மறுபடியும் இது பண்ண வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்துக்குமே கூட ஃபஸ்ட்டு போட்டுறேன். சுரேந்தர் நடேசன் உங்களுக்கு போட்டாச்சு. அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வைங்கினே, அடுத்தடுத்து அவங்கவுங்களுக்கு வச்சிடலாம். பிரதர் அப்துல் அஹத் வடலூர் உங்களுக்காக போடுறேன். பாருங்கள் இந்த பீஸு. ஓகே இதான் உங்களுக்கு. சரிண்ணே, எதுவும் இந்த புழுராட்டு அதெல்லாம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் பார்க்கணும். நல்லா பார்த்துக்கோம்னா நம்ம இப்போ எல்லாம் ரெடி பண்ணி தான் வைக்கணும். அப்படி எப்படி வைங்க. சரிங்களா? ஓ இப்படி எல்லா பீஸையும் வச்சிங்கன்னா பரப்பரன்னு போட்டு விட்டுடலாம். ஓட்டுக்கு அதில் தேன் இருக்கிறத பார்த்தா. பிரதர் அப்துல் அஹத் உங்களுக்கு தான் இது, இந்த பீஸு வடலூர் எடுத்துங்கண்ணே. பிரதர் முகமது சலாவுதீன் காரைக்கால், முகமது சலாவுதீன் காரைக்கால் உங்களுக்கான பீஸ் இது. தெரியுதுல்ல தம்பி பாட்டிலு? அடுத்து போடுறதெல்லாம் தண்ணி இல்லாமல் உங்களுக்கான பீஸ் ப்ரோ. இது ஃபுல்லாக போலன் ப்ரோ உங்களுக்கு. முகமது சுலைமான் காரைக்கால் என்டையர் ஹைவு. கடைசியாக தொடச்சி தான் அனுப்புவேன் எல்லாமே. முகமது சுலைமான் காரைக்கால். பிரதர் நியாஸ் கேஎஸ் தண்ணிப்பாடி, நியாஸ் கேஎஸ் தண்ணிப்பாடி உங்களுக்கு தான் இது. பூமணம் தானே? ஓகே. பூமணம் தானே? ஆமாம், பூமணம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்டா இந்த தேனில் கொஞ்சம் அதிகம் முன்னாடியே இருக்குது. அறுக்கிறெல்லாம் காமிக்கணும்ப்பா எந்திரிச்சு டக்குன்னு. அப்படி ஏதாவது நல்ல பீஸாக இருந்ததுன்னா அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு காமிக்கணும். தேனி எடுத்துட்டேன். பிரதர் உங்களுக்கு தான் நியாஸ் கேஎஸ் தண்ணிப்பாடி எடுத்துருங்கண்ணே. சுப்பிரமணியன் தூத்துக்குடி என்டையர் ஹைவ். சுப்பிரமணியன் பி தூத்துக்குடி உங்களுக்கு ப்ரோ இது எடுத்துக்கங்க. பிரதர் மணிகண்டன் சேலம் உங்களுக்கு என்டையர் ஹைவு எடுத்து பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு தான் ப்ரோ இது மணிகண்டன் சேலம். உள்ளுக்குள்ளே தேன் வடைஞ்சிருக்கு, எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். எடுத்துக்கண்ணே. பிரதர் நரேஷ்குமார் சென்னை உங்களுக்கு பீஸ் போடுறேன். கொஞ்சம் படப்படன்னு வேலையை முடிக்கிறக்கா ஸ்பீடாக போடுறேன் ப்ரோ. நரேஷ்குமார் சென்னை எடுத்துங்கண்ணே. பிரதர் மிஸ்டர் பிரகாஷ் செல்வராஜ் வடோடாரா உங்களுக்காக இது பாருங்கள். இந்த பீஸு எல்லாம் வடிஞ்சு உள்ள கிடக்கு. ஓகே, வடிஞ்சு எல்லாம் உள்ளே கிடக்கு. அதை பார்த்துட்டு நீங்கள் கூட்டிலேருந்தே புளியலன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இப்படியும் போடணுங்கிறக்காக எடுத்துருங்க. பிரதர் ஜெயக்குமார் சென்னை உங்களுக்கு ஹைவு. அறுத்துட்டோம்னா இன்னும் வருமானே பிரதர் அஜித் குமார் சென்னை 2 கேஜி ஆர்டர் பண்ணிங்க. இது உங்கள் ஃபஸ்ட்டு கேஜி பார்த்துக்குங்க. வடியுது பாருங்க. தேனி பூச்சிலாம் எடுத்துடுறேன், க்ளீன் பண்ணிடுறேன். இன்னொரு பீஸ் போட்டுருக்கோம், எடுத்துருங்கண்ணே. பிரதர் தருண்குமார் திருப்பூர் உங்களுக்கு தான் இது இருக்கிறோம் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க.
2 பீஸாக எடுத்து போட்டுருங்க. இதோட வெயிட்டே அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக பிரித்து போடுறேன். சரிங்களா? இதோட வெயிட்டே அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் தேன் இருக்காது. கரெக்டாக தேனில் ஊற அளவுக்கு மட்டும் தரேன். இதெல்லாம் போலன் ப்ரோ, நல்ல போலன். தருண்குமார் திருப்பூர். அடுத்து மைந்தன் அஜித்து. எடு என்ன பீஸ் வைக்கிறார் பாருங்கள். பிரதர் மைந்தன் அஜித்து கோயம்புத்தூர். மைந்தன் அஜித் ப்ரோ உங்களுக்கு தான். எப்படி இருக்க போகிறோம். மைந்தன் அஜித் உங்களுக்கு. என்ன நெக்டர் எல்லாமே வீடியோவில் சொல்லிட்டேன், எடுத்துங்க. கோயம்புத்தூர். பிரதர் விநாயகம் வீரராகவன் திருவள்ளூர். உங்களுக்கு செம பேர் ப்ரோ, வீரராகவன். விஜய்க்காக சொல்ல, நல்ல பேர். எடுத்துங்கண்ணே. ஓகே பிரதர் பிரபு சென்னை. நல்ல போல நல்ல பீஸு. அப்போ அறுத்தும் போடுறேன். எடுத்துங்கண்ணே. பிரதர் ஆறுமுகம் திலக்கு நாகர்கோயில் உங்களுக்காக. பாருங்கள் செம பீஸு. ஆறுமுகம் திலக் நாகர்கோயில். பிரதர் சிவராஜ் ஐயப்பிள்ளை ஹைதராபாத் உங்களுக்காக. பார்த்துக்கோங்க. சிவராஜ் ஐயப்பிள்ளை ஹைதராபாத் உங்களுக்காக. எடுத்துக்கங்க. பாருங்கள் கிளியர் பண்ணி தான் எடுக்கிறேன். போலன் பாருங்கள், கிலோ 8000 இது. ட்ரை போலன்னு கிலோ 8000 பண்ணைகளில் விற்பாங்க. சரிங்களா? கிலோ 8000 இதை வந்து இது மட்டும் தேனி பூச்சி உள்ளே நுழையும் போது, அது உள்ளே நுழையும் போது உதுட்டு வர மாதிரி வச்சுருவாங்க. பண்ணைகள்லேயே அதை ட்ரை பண்ணி 8000 விற்பாங்க. போலன் பாருங்கள், செம்மையான பீஸ் உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் ராவாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிடுங்க. சரியா? எல்லாமே போலன். பிரதர் மாரிமுத்து சூரமங்கலம் உங்களுக்கு தான். நல்ல போலன். மாரிமுத்து சூரமங்கலம் உங்களுக்காக பிரதர். என்ன பிரதர் பெங்களூர் ஆனந்தகுமார் பெங்களூர் உங்களுக்காக. எப்படி உழுது பாருங்கள் பீஸ். ஐயோ கேப்சர் ஆகுது இல்லை இது. பாருங்க. ஆனந்தகுமார் பெங்களூர் உங்களுக்காக தான். எடுத்துங்க. பிரதர் பி தேவா திருப்பதி உங்களுக்காக இது. கத்தி செம்ம கத்தின்னு இது. படக்கு முழுவுது கத்தி. வெயிட் வெயிட்டு. இது குக்கரி கத்தி. வுட் இதில் நேபாளிக்கு யூஸ் பண்ணுவாங்க, சிக்கிமில் வாங்க. பிரதர் பி தேவா திருப்பதி உங்களுக்காக இது. நம்ம பீஸ் பாருங்கள். பி தேவா தங்க மாதிரி ஜொலிக்குதுங்களா? ஜொலிக்குது பாருங்கள் தங்க மாதிரி. சேகரன் இந்த மாதிரி ஏதாவது பேசுங்க சேகரண்ணா. உங்களுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் வருவாங்க, உங்களை எல்லோரும் ரசிப்பாங்க சேகரண்ணா. உங்கள் ஊரில் மட்டும் நீங்கள் தங்கம் கூட இப்படி மின்னாதுண்ணா, தேன் எப்படி மின்னுது பாருங்க. ஏங்க இங்கே பாருங்க, காட்டு தேடுங்க. ஓகே பிரதர் மனோஜ்குமார் பெங்களூர் உங்களுக்கு தான் இது. மனோஜ்குமார் பெங்களூர் உங்களுக்கு தான் இது. தூக்குனே. பிரதர் மிஸ் எம் அன்வர் ஹுசைன் ராம்நாடு உங்களுக்கு தான் தலை இது. செம பீஸு. போலன் பாருங்கள், செமையான போலன். அப்படியே போடுறேன். அப்படியே போடுறேன். பற்றி கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பிரதர் பாஸ்கர் கதிர்வேல். நீங்கள் எதுவுமே ஃபில்ட்ரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல, எங்கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாப்புலங்க. என்னையும் ப்ராப்ளம் ஆக்கிட்டாப்புல. ப்ராப்ளம்லாம் இல்லை, சும்மா சொல்கிறேன். நண்பர் ஆகிட்டாப்புல. ஓகே பாஸ்கர் கதிர்வேல் உங்களுக்கு தான் ப்ரோ.
போடுங்க. பாஸ்கர் கதிர்வேல் சென்னை தலை உங்களுக்கு. சிஸ்டர் கௌசியா சென்னை, இவங்களும் நம்ம ஃபேன். இவங்க பையன் நம்ம ஃபேன், குட்டி பையன் சாப்பிட்றா தங்கம். போலன் நான் போடுறேன் என்ன, சூப்பராக சாப்பிட்றேன் போலன். ஓகேவா, செம போலன்ற தங்கம் உனக்கு. கௌசியா சென்னை. பிரதர் பாசித் மச்சூர் சென்னை, உங்களுக்கு தான் இது. செம போலன் பீஸு. பாருங்கள் போலன் பாருங்கள், செம போலன் இது. பாருங்கள் போலன் பாருங்கள், எவ்வளோ போலன் பாருங்கள். மகரந்தம் உங்களுக்கு. பாசித் மச்சூர் சென்னை உங்களுக்கு. கண்மணி சந்திரன் வடலூர் உங்களுக்கு சென்னை. கீழே வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சம் தள்ளி அப்படி வச்சுக்கோங்க. அந்த அந்த ஓரமாக தள்ளி அந்த மூளைக்கு தள்ளி தடி தூக்குங்க. பிரதர் கண்மணி சந்திரன் சென்னை. பிரதர் ஸ்ரீஹரி சென்னை, கட் பண்ண பீஸ் பார்த்துங்க. ஸ்ரீஹரி சென்னை, ஸ்ரீஹரி ஆர் சென்னை. டபக் தேனை ஊற்றிடலாண்ணா, ஊற்றிடலாம். இப்போ எத்தனை இருக்குது? 2 பேரில் தான் இருக்கு. பிரதர் பிரபாகரன் எம் பெங்களூர், உங்களுக்கு தான். பாருங்கள் செம்ம ஹைவு, எவ்வளோ போலன்னு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இந்த இடம் கடிக்க ஹார்டாக இருக்கும், ஆனால் பயங்கர மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ். பிரபாகர் எம் பெங்களூர், உங்களுக்கு தான் இது. என்ன பிரதர் அஜித் குமார் செகண்ட் 1 kg, ஏற்கனவே 1 கிலோ வாங்கிட்டீங்க. செகண்ட் 1 kg இங்கே வைங்க. இருங்க நான் வரேன், நான் வாங்கிக்கிறேன். செகண்ட் 1 kg எவ்வளோ? அப்படியே கொடுங்கண்ணே. கை கொண்டு இன்னும் இருக்குது, இது வந்து கூடயே இருக்குது. அதுபோல் தேன் பயங்கரமாக இருக்குது, நிறையா இருக்குது. காமிக்கிற பாருங்க. அதனால் இன்னொரு 8 பேருக்கு வராது. தேன் இருக்குல்ல, 8 பேருக்கு தேன் வரும்ல, 8 பேர் இருக்கு, உடஞ்சதே இருக்கும்ல. ஆ. ஸோ இப்போ போய் மறுபடியும் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதையும் போட்டுறேன் பாருங்க. வினோத் ஆண்டனி பிரதர் வினோத் ஆண்டனி சென்னை என்டையர் ஹேவ் பார்த்துங்க கட்டிங். ஓகே, உடஞ்ச தேன்லாம் ஊற்ற தான் போகிறேன். அடுத்தது உங்களுக்கு ஃபில் பண்ணிடுறேன். போடுங்க. வினோத் ஆண்டனி சென்னை 1 வருமா? போகும்போது ஊற்றுக்குது வந்துடும்ல. அப்படி இல்லைன்னா 1-2 பேர்த்து நிறுத்திடும். வினோத் ஆண்டனி சென்னை பிரதர் போட்டாச்சுங்க. பிரதர் பூபதி ராஜா புறசேவாகம் என்டர்ஹேவு பார்த்துங்க. உங்களுக்கு பொந்து தேன் போடுறேன். இது ஒரு மாதிரி இருக்கும், எடுத்துடுங்க. பிரதர் சி கார்த்திகேயன் சென்னை, உங்களுக்கு தான் இது. கார்த்திகேயன் சென்னை வரும்பா வரேன். 2 பீஸ் போடலாமா? போடுங்க எடுங்க. சசிகுமார் சென்னை பிரதர் சி சசிகுமார் சென்னை உங்களுக்கு. பாருங்க போலன் பாட்டு. சின்ன பீஸு. பிரதர் விக்னேஸ்வரன் டி சிவகாசி, உங்களுக்கு இருக்கிற கூட்டெல்லாம் போட்டு விட்ருவோம். சின்ன போட்டுருங்க. பிரதர் பிரகதீஷ் நீலாங்கரை, உங்களுக்கு பாருங்கள் செம பீஸு. ஓகே, போட்டுறோம், எடுத்துருங்க. பிரதர் சையத் கரீம் சென்னை, உங்களுக்கு தான் இது. வந்து தேன் கூடு போடுறேன். எத்தனை இருக்குது? சையத் கரீம் சென்னை பிரதர். பிரதர் உங்களுக்கு யார் பேர்? முகமது சாலிக் தஞ்சாவூர். பிரதர் முகமது சாலிக் தஞ்சாவூர். போடுங்க.
அடுத்து பிரதர் விக்னேஷ் எஸ் சேலம் செம பீஸு. பார்த்துங்க. பிரதர் அபு கலாம் திருவண்ணாமலை. அபு கலாம் திருவண்ணாமலை பொந்து தேன் போடுறேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கூட, செமையாக இருக்கும். இன்னொரு பீஸ் இதுலேயும் போட்டு விட்றேன். அது ரெண்டாக கட் பண்ணி ஒன்று பேர் வச்சுக்கோங்க. பிரதர் கித்தியான்ஸ் ஐ சென்னை லாஸ்ட் பீஸ். பார்த்துங்க, ஃபுல் போலனோட இருக்குது ப்ரோ. எவ்வளோ போலன்னு இருக்குது பாருங்கள், எவ்வளோ போலன்னு இருக்குது பாருங்கள். தெரியுதா? கேமராவில் தெரியுதுல்ல? எவ்வளோ போலன்னு இருக்குது பாருங்கள் ப்ரோ உங்களுக்கு. கித்தியான்ஸ் சென்னை. ஸோ கூடு போட்டாச்சு. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதில் வடிஞ்சும் இருக்குது. எவ்வளோ இருக்குண்ணே வடிஞ்சது? காமிங்க. இது அப்படியே காட்டியிருக்கீங்களா? அப்படியே போயே காமிச்சிருப்பா. ஆனால் அங்கே அப்படியே இதோட அப்படியே காட்டியிருக்கேன். இல்லை வடிஞ்சது மொத்தம் நேற்று 4 மலைத்தேன் கூடு அடிச்சோங்க. இதையும் காமிச்சிருப்பா. மொத்தம் நேற்று 4 மலைத்தேன் கூடு அடித்தோம். அது போக இதையும் க்ளீன் பண்ணிடலாம். பிரதர்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, போட்ட எல்லாத்துக்குமே கூடு போட்டாச்சு. 1600 கிராம் வரணும் பாட்டிலு தேன் இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே வரிசையாக உங்களுக்கு ஊற்றி காமிச்சிட்றேன். க்ளவுஸ் கழட்டிக்கிறேன், ஏன்னா அது ஊற்றுறது வந்து கொஞ்சம் கை ஸ்லிப் ஆகும். அதனால் க்ளவுஸை கழட்டிட்டு தேனெல்லாம் கைப்படாது. அப்படி அப்படியே ஊற்றி காமிச்சிட்றேன், பார்த்துக்கோங்க. பிரதர் கித்தியான்ஸ் ஐ சென்னை. சின்னது கொடுங்க, நான் அப்படியே ஊற்றுட்டேன். அப்படியே ஊற்றிக்கலாம். இங்கே வைங்க. ஆமாம், நீங்களே ஊற்றுறீங்களா? நான் தெரிஞ்சால் போதும், நீங்கள் அப்படியே ஊற்றுங்க. பாட்டில் இருக்குங்களா? அது அது பரவாயில்ல. என்ன பாட்டிலு? 1600. நான் எடுத்துருவேண்ணே. அதை 1600 வரைக்கும் ஊற்றுங்கண்ணே. போதுண்ணே, ஊற்றிட்டீங்க. பிரதர் உங்களுக்கு நான் கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஆஃபீஸ்லேருந்து ஊற்றுறது வேறு. நான் கொஞ்சம் குறைச்சி தான் ஆகணும். 1600 வரணும். ஒரு 50 கிராம் குறைச்சிட்றேன். இல்லை அது கூட வேணாம். இது ஓகேவாண்ணே? சரி, ஊற்றுங்க. நான் கொஞ்சம் குறைச்சிட்டா. இல்லை வைங்க மொதல் இது. பிரதர் 1600 கிராம் ஒன்றும் 1650 ஊற்றியாச்சு. சரிங்களா? உங்களுக்கான தேன் எடுத்தது நேற்று ப்ராப்பராக வந்து சேர்ந்துடும். பிரதர் ஏ வினோத் ஆண்டனி சென்னை உங்களுக்கு கொஞ்சம் ஊற்றுறோம். என்னென்னா ஹை இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதை பார்த்து பயப்படாதீங்க, சாப்பிட்லாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இலையெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் எடுத்துருவோம். ஆனால் 1-2 எங்களுக்கே தெரியாமல் மிஸ் ஆகிடுச்சுன்னா பயப்படாதீங்க. ஏண்ணே இன்னும் கொஞ்சம் 40 கிராம் ஊற்றுறோம். சிந்தாமல் ஊற்றுங்கண்ணே. போதும் போதும், கொஞ்சம் நிதானமாக தான் ஊற்றணும்ண்ணே. அடுத்து பிரதர் ஏ வினோத் ஆண்டனி சென்னை உங்களுக்கானது போடுங்கண்ணே. பிரதர் எஸ் அபு கலாம் திருவண்ணாமலை உங்களுக்கு தான் இது. ஹைவிலையும் கூடு இருக்கும் ப்ரோ. ஹைவிலையும் தேன் இருக்கும். அது போக ஊற வச்சு அனுப்பிச்சிடும். போதும். இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் இருந்தால் எடுத்துறேன். பிரதர் பிரகதீஷ் நீலாங்கரை உங்களுக்கு தான் இது, பார்த்துக்கோங்க. கரெக்டாக இடையை பார்த்து ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் முன்னாடியே ஸ்லோ பண்ணிக்கிங்க. போதும். பிரகதீஷ் நீலாங்கரை பிரதர் உங்களுக்கு தான் இது, பார்த்துக்கோங்க. விக்னேஷ் சேலம் உங்களுக்கு. ஸோ எப்படின்னா 400 கிராம் பக்கம் கூடு வந்துருச்சு, 600 கிராம் பக்கம் தேன் இருக்குது. போதும். போடுங்க. பிரதர் சசிகுமார் சென்னை, சசிகுமார் சி சென்னை உங்களுக்கு இது. போதும். இன்னும் 30 கிராம் ஒரு கை, அவ்வளோதான். போதும் போதும். 1600 வந்துருச்சு ப்ரோ. சசிகுமார் சி சென்னை. பிரதர் சி கார்த்திகேயன் சென்னை உங்களுக்கு. தேன் அதிகமாக ஊற்றணுண்ணே.
போதும். 50 கிராம் எல்லாத்துக்கு அதிகமாக ஊற்றிட்டீங்க. வந்துடுச்சு சார். பரவாயில்ல, அது 50 கிராம் ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை. நம்ம வேறு ஆளுக்கு பத்தாமல் போயிடக்கூடாது. சரி, நான் பார்த்துக்கேன். அவங்க 50 கிராம் சாப்பிட்டா எனக்கு அது பிரச்சனை இல்லை. பிரதர் பூபதி ராஜா புரசேவாக்கம் உங்களுக்கு வந்து தேன் இது ஒரு டைப்பாக இருக்கும் ஸ்பெஷல். போதும். பிரதர் பூபதி ராஜா புரசேவாக்கம் உங்களுக்கு தான் இது. ஆக்சுவலாக இந்த தேனுடைய பேட்டர்ன் பாருங்கள், அதாவது அந்த கலங்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு சைன் ஆஃப் பியூரிட்டி. கிறிஸ்டல் கிளியராலாம் இருக்காது. பிரதர் அஜித் குமார் சென்னை 2வது 1 kgன்னு போட்டிருக்கேன். இன்னொரு 1 கிலோவும் ஊற்றிடுவோம். அண்ணா அதில் உழுதுதான் இதிலே ஊற்றுங்க, அது பெருசாக இருக்குது. பிரதர் சையத் கரீம் சென்னை உங்களுக்கு இது. சையத் கரீம் பார்த்து போதும். பிரதர் சையத் கரீம் சென்னை உங்களுக்கு தான் இது போட்டாச்சு. பிரதர் முகமது சாலிக் தஞ்சாவூர் என்கிட்ட ஹை பாருங்கள். $1600 போயிடலாம்ல பசங்கள்கிட்ட அடுத்த வேட்டைக்கு. போயிடலாம். டைம் இருக்குல்ல, சாயங்காலம் தான் அடிக்கிறோம். பகலே அடிக்கும். பகலே அடிக்கலாமா? 2 கூட்டு தான். பிரதர் பாசித் மச்சூர் சென்னை என்டையர் ஹெவ் கேட்டிருந்தீங்க. பகலே அடிக்கலாம்னா பிரச்சனையே இல்லையே. இப்போ அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாமா? போதும். பிரதர் பாசித் மச்சூர் சென்னை உங்களுக்கு. பிரதர் விக்னேஸ்வரன் டி சிவகங்கை சிவகாசி. விக்னேஸ்வரன் டி சிவகாசி உங்களுக்கு. இன்னும் எத்தனை இருக்குது? 10 தாராளமாக வரும். போதும். பிரதர் விக்னேஸ்வரன் டி சிவகாசி உங்களுக்கு தான் இது என்டையர் ஹைவ். பிரதர் பிரபாகரன் எம் பெங்களூர் உங்களுக்கு தான் இது. சேகரன் ஃபுல் ஸ்பீடில் இருக்கிறாரு, எப்படியான சீக்கிரம் போகிறேன்டா விட்றா அப்படின்ட்டு. பிரதர் பிரபாகரன் எம் பெங்களூர் உங்களுக்கு தான் இது பார்த்துக்கோங்க. பிரதர் பி தேவா திருப்பதி உங்களுக்கு தான் இது. பி தேவா திருப்பதிங்க. சரி, ரைட். பிரதர் பி தேவா திருப்பதி உங்களுக்கு தான் இது. பிரதர் பாஸ்கர் கதிர்வேல் சென்னை உங்களுக்கு தான் இது. நண்பர் பாஸ்கர் கதிர்வேல் சென்னை பிரதர் உங்களுக்கு தான் இது. பிரதர் கண்மணி சந்திரன் வடலூர் உங்களுக்கு தான் இது. ஓகே, 30 கிராம் ஊற்றுனேன். கேள்வி கேட்பாங்க. போதும். பிரதர் கொஞ்சம் தள்ளிக்கிங்க அந்த சைடு. பிரதர் கண்மணி சந்திரன் வடலூர் இன்டர்ஹைவ் கேட்டீங்க. பிரதர் ஸ்ரீஹரி ஆர் சென்னை உங்களுக்கு. ஏய் நிறைய ஊற்றிட்டீங்க, கொஞ்சம் எடுத்துருங்க. 100 கிராம் பரவாயில்ல. பிரதர் ஸ்ரீஹரி ஆர் சென்னை உங்களுக்கு தான் இது. பிரதர் பிரபு பி சென்னை உங்களுக்கு தான் இது. போதும் பார்த்து 150 கிராம்.
போதும். பிரதர் பிரபு பி சென்னை, உங்களுக்கு தான் இது. சாப்பிட்ருங்க. சிஸ்டர் கௌசியா சென்னை, உங்களுக்கு தான் இது. கௌசியா சென்னை என்டையர் ஹைவு. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட கமெண்ட் இது இருங்க. பிரதர் பிரகாஷ் ஊற்றுங்க. பிரதர் மிஸ்டர் பிரகாஷ் செல்வராஜ் வடோடாரா. எவ்வளோ நான் ஊற்றுறீங்க? போயிட்டுண்ணா எங்கேயாவது வேணாம் நீங்களே, அதுக்கு கொஞ்சம் அதிகமாக வாசனையில் போச்சியா? சின்ன வாசனை இன்னும் ஊற்றுங்க. பிரதர் மிஸ்டர் பிரகாஷ் செல்வராஜ் வடோடாரா, உங்களுக்கு இது. ஓகே, பிரகாஷ் செல்வராஜ் வடோடாரா போடுங்க. பிரதர் ஜெயக்குமார் சென்னை, ஜெயக்குமார் சென்னை, உங்களுக்கு. எடையை பாருங்கண்ணே. போதும். பிரதர் ஜெயக்குமார் சென்னை, உங்களுக்கு தான் இது. பிரதர் ஆனந்த்குமார் பெங்களூர் என்டையர் ஹைவ் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு. அதெல்லாம் வடித்தோம்னு சொன்னால் கரெக்டாக வந்துடும்ண்ணே. ஆனந்த்குமார் பெங்களூர் ஹைவ். பிரதர் மனோஜ்குமார் பெங்களூர், ஊற்றுங்கண்ணே. இந்த சட்டில் இருக்கிறது வலிச்சிங்கன்னா வந்துடும் ஃபுல்லாக. இருங்க, அது அப்படியே ஃபுல்லாக ஊருங்க, வந்துடும். 1600 தானே வந்துச்சு பாருங்க. போங்க. பிரதர் மனோஜ்குமார் பெங்களூர் என்டையர் ஹைவ் கேட்டிருந்தீங்க. பிரதர் அன்வர் ஹுசேன் ராம்நாடு, எம் அன்வர் ஹுசேன் ராம்நாடு, ஊற்றுங்க. எம் அன்வர் ஹுசேன் ராம்நாடு, உங்களுக்கு தான் இது. 1600 கரெக்டாக ஊற்றுங்கண்ணே. கம்மியாக இருக்குது தேன் நம்மள்கிட்ட. பிரதர் எம் அன்வர் ஹுசேன் ராம்நாடு, உங்களுக்கு. பிரதர் மணிகண்டன் சேலம், உங்களுக்கு இது. இதெல்லாம் பாருங்க, கொஞ்சம் தேன் அதிகமாக ஊற்றணும். ஓகே. பிரதர் மணிகண்டன் சேலம் என்டையர் ஹைவ் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கானது இது. பிரதர் நரேஷ்குமார் சென்னை, போதும். பிரதர் நரேஷ்குமார் சென்னை, உங்களுக்கு. இப்படி வரலன்னா மீதி வச்சுக்கிட்டு அடுத்த இதில் ஊற்ற வேண்டியதான். பிரதர் மைந்தன் அஜித் கோயம்புத்தூர், பார்த்துனே லோலாய் பண்ணுறீங்க சார்ண்ணே நீங்கள். ஆனால் சார் குறைச்சி விடுங்க, அது எப்படி இவ்வளோ தருவீங்க? எல்லாத்துக்கும் சேகரம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட்டு. பிரதர் மைந்தன் அஜித் கோயம்புத்தூர், எல்லாத்துக்கு ஒரு 50 கிராம் சேர்த்து போடுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் விட்டு அதில் இருக்கிற காலி ஆகணும்னு நினச்சா என்ன அர்த்தம்? இதில் கரெக்டாக ஊற்றணும். பிரதர் மாரிமுத்து சூரமங்கலம், மாரிமுத்து, பார்த்து பிரதர் மாரிமுத்து சூரமங்கலம், உங்களுக்கு இது. பிரதர் முகமது சலாஹுதீன் காரைக்கால், உங்களுக்கு. மெதுவா 80 வரணும். 50.
பிரதர் முகமது சலாஹுதீன் காரைக்கால் உங்களுக்கு தான் இது. நான் ஊற்றிக்கிறேன். பிரதர் தருண்குமார் திருப்பூர் உங்களுக்கு. என்ன சார் ஊற்றிக்கிங்க? போதும் போதும். பிரதர் தருண்குமார் திருப்பூர் உங்களுக்கு இது. பிரதர் நியாஸ் கேஎஸ் தண்ணிப்பாடி உங்களுக்கு இது. போதும் போதுண்ணே. பிரதர் நியாஸ் கேஎஸ் தண்ணிப்பாடி உங்களுக்கு 1600 கிராம் வந்துச்சு. சுப்பிரமணியன் பி. சரி, இது ஒரு பாட்டில் மட்டும் ஊற்றி நான் ஊற்றுறேன். அண்ணா அப்படியே ஊற்றிக்கிங்க. பிரதர் சுப்பிரமணியன் பி தூத்துக்குடி உங்களுக்கு இது. பிரதர் சுப்பிரமணியன் பி தூத்துக்குடி உங்களுக்கு இது. பிரதர் அஜித் குமார் ஃபர்ஸ்ட் 1 kg சென்னை. அஜித் குமார் சென்னை உங்களுக்கு. ப்ரோ சாரி கஞ்சத்தனமெல்லாம் பண்ணல, அவ்வளோதான் இருக்குது. இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தோன்னா எல்லாமே ஒடிஞ்சு வரும். ஓகே. பிரதர் அஜித் குமார் சென்னை ஃபர்ஸ்ட் 1 kg அதுவும் போட்டேன். சரிங்க, இன்றைக்கி ஊற்றியாச்சு. இன்னொரு 4 பேருக்கு மட்டும் 10 தேன் அதுவுமே ஊற்றிடுவோம். அதையுமே காமிச்சிட்றோம். ஸோ இதெல்லாம் இந்த டேபிள் மேலே வைக்க முடியாது, அதனால் சும்மா ஒரு ஓவராலாக காமிச்சிட்டு பாருங்கள் எல்லாமே அங்கே வச்சுருக்கேன் ஊற்றுனது. அப்படியே கட்டி எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருங்க. ஸோ மறுபடியும் ஹண்ட்டு அப்படின்னா நான் எப்படியுமே 2-3 மாதம் தள்ளி தான் போடுவேன். ஏன்னா நான் அர்ஜென்ட் போடுறாங்க. அது ஆக்சுவலாக தேன் ஒரு இயற்கை பொருள், அதனால் 3 மாதம் தள்ளி போடுவேன். எப்போ வேணாலும் எடுத்து கொடுத்துருவேன். அதனால் 3 மாதம் டைம் எனக்கு கொடுத்தா வர ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துருவேங்க. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சசபிளாக இருக்கணும் போய் ஷூட் பண்ணி போடுறதுக்கு. அப்படிங்கிற ஹைவ்ஸை தான் என்னால் இந்த மாதிரி எடுத்து போட்டு காமிக்க முடியும். மற்றபடி இந்த மாதிரி எடுத்து அனுப்புவாங்க. அந்த தேன் வேணுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாக்டாக இது வந்து சீத்தப்பூர் நெக்டரு, வெச்சிலியா டாட்டிலஸ்ன்ட்டு இது தேனாகவும் இருக்குது, வேணுன்னா வாங்கிக்கலாங்க. ஸோ இதோட இந்த ஹண்ட் முடியுது. இன்னொரு 4 பேர்த்துக்கு ஃபில் பண்ணோம், அதோடு சேர்த்து ஹண்ட்டை முடிச்சிடுவேன். நன்றிங்க.